பெரியது சிறியது. எடுத்துக்காட்டு: பெரிய பூனை வீட்டில் இருக்கிறது, சிறிய பூனை வெளியே விளையாடுகிறது. சூடான குளிர்ந்த. எடுத்துக்காட்டு: நான் சூடான சாப்பாடு சாப்பிட்டேன், அவன் குளிர்ந்த பானம் குடித்தான். வேகமான மெதுவான. எடுத்துக்காட்டு: சாலையில் வேகமாக ஒரு கார் வந்து கொண்டிருந்தது, பின்னால் ஒரு மெதுவான கார் வந்து கொண்டிருந்தது. மகிழ்ச்சி துக்கம். எடுத்துக்காட்டு: தேர்வில் தேர்ச்சி பெற்றதால் அவன் மகிழ்ச்சி அடைந்தான், அவள் தோல்வி அடைந்ததால் மிகவும் துக்கத்தில் இருந்தாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. சுத்தமான அசுத்தமான. எடுத்துக்காட்டு: அறை சுத்தமாக இருக்கிறது, பாத்திரம் அசுத்தமாக உள்ளது. பழைய புதிய. எடுத்துக்காட்டு: இது பழைய நாவல், இது புதிய புத்தகம். லேசான கனமான. எடுத்துக்காட்டு: இந்த பை லேசாக உள்ளது, அந்த பெட்டி கனமாக இருக்கிறது. உண்மை பொய். அவன் உண்மையை கூறினான், அவள் பொய்யை சொன்னாள். விழிக்க தூங்க. நான் விழித்து கொண்டிருந்தேன், அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். மேல் கீழ். எடுத்துக்காட்டு: புத்தகம் மேஜையின் மேல் உள்ளது, பென்சில் மேஜையின் கீழ் விழுந்தது. முன் பின். எடுத்துக்காட்டு: அவன் வீட்டின் முன் நின்றான், நாய்கள் வீட்டின் பின்னே ஓடின. திற மூடு. எடுத்துக்காட்டு: கதவை திறக்கவும், ஜன்னலை மூடவும். நான் நீ. எடுத்துக்காட்டு: நான் தமிழில் பேசுகிறேன், நீ ஆங்கிலத்தில் பேசுகிறாய். மிகுதி குறைவு. எடுத்துக்காட்டு: அவனிடம் பணம் மிகுதியாக உள்ளது, எனக்கு பணம் குறைவாக உள்ளது. வலிமை பலவீனம். எடுத்துக்காட்டு: உடற்பயிற்சி வலிமையை தரும், நோய் பலவீனத்தை தரும். மழை வெயில். இன்று மழை பெய்கிறது, நேற்று வெயில் கடுமையாக இருந்தது. வெற்றி தோல்வி. எடுத்துக்காட்டு: அவன் போட்டியில் வெற்றி பெற்றான், அவள் தோல்வியை சந்தித்தாள். நம்பிக்கை சந்தேகம். எடுத்துக்காட்டு: எனக்கு உங்கள் மேல் நம்பிக்கை உள்ளது, அவனுக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்கிறது. அரிது சாதாரணம். எடுத்துக்காட்டு: இந்த நூல் அரிதாக கிடைக்கும், அந்த புத்தகம் சாதாரணமாக கிடைக்கும். சிரிப்பு அழுகை. எடுத்துக்காட்டு: குழந்தையின் சிரிப்பு இனிமையாக உள்ளது, அழுகை எல்லோருக்கும் கவலையை தருகிறது. அந்த இந்த. எடுத்துக்காட்டு: அந்த புத்தகம் பழையது, இந்த புத்தகம் புதியது. கேள்வி பதில். எடுத்துக்காட்டு: ஆசிரியர் கேள்வி கேட்டார், மாணவன் பதில் கூறினான். சுறுசுறுப்பான சோம்பேறி. எடுத்துக்காட்டு: அந்த மாணவர் சுறுசுறுப்பாக உள்ளான், அவன் சோம்பேறியாக இருக்கிறான். பகை நட்பு. எடுத்துக்காட்டு: பகை உணர்வை விட்டுவிட வேண்டும், நட்பு வாழ்வை இனிமையாக்கும். பெருமை தாழ்மை. பெருமையோடு வாழ வேண்டாம், தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். Thank you for watching my chilla kitties.